பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை ரோமருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 21வது வசனம். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். எனக்கு அன்பானவர்களே, ஆபிரகாம் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை அவன் நம்பினான். வேதம் சொல்லுகிறது, உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தன் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏது இல்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். இந்த காரியம் நடக்குமா, இது நடப்பதற்கு சாத்தியமே இல்லை என்கிற சூழ்நிலையில், ஏன்னா தேவன் பேசிட்டாரே, அப்போ கட்டாயம் அது நடக்கும் என்று அவன் நம்பினான். இன்றைக்கு அநேக காரியங்களை நாம் தேவனிடத்தில் விசுவாசிக்கிறோம். தேவனால் இது கூடும் என்று நம்புகிறோம். ஆனால் அது செயல்படாமல் இருப்பதற்கு, அது காலதாமதம் ஆவதற்கு காரணம் என்ன தெரியுமா? நம்முடைய விசுவாசத்தில் நாம் பலவீனப்பட்டு விடுகிறோம். எங்க வேதம் சொல்லுகிறது, அவன் விசுவாசத்திலே பலவீனமாயிருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாயிருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் அவன் எண்ணாதிருந்தான். தன்னுடைய சரீரத்தை பார்க்கவில்லை, சூழ்நிலைகளை பார்க்கவில்லை. அவன் எதை நம்பினான் தெரியுமா? கர்த்தருடைய வாக்கு தத்தத்தை நம்பினான். ஹல்லேலூயா. அவன் தேவனுடைய வாக்கு தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படலை. அவன் கர்த்தரை நம்பினான். இரண்டாவது, தேவனை மகிமைப்படுத்தினான். மூன்றாவது, விசுவாசித்தான். Glory to God. இந்த கால வேளையில் நீங்கள் எதற்காக தேவனை நம்புகிறீர்கள்? நீங்கள் நம்புகிற காரியத்தை தேவனாலே நான் பெற்றுக்கொள்வேன் என்று அந்த காரியத்தை அடைவதற்கு தேவனை மகிமைப்படுத்துங்க. நீங்கள் தேவனை மகிமைப்படுத்தும் போது தாங்க உங்களுக்குள்ளே இருக்கிற விசுவாசம் பலப்படும். பிரைஸ் தி லார்ட். அவன் எந்த காரியத்திற்காக தேவனை விசுவாசித்தானோ, வேதம் சொல்லுகிறது, அது அவனுக்கு நீதியாய் எண்ணப்பட்டதாம். எனக்கு அன்பானவர்களே, வேதம் சொல்லுகிறது, 24வது வசனத்தை வாசிக்கும்போது, நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தொருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே நடக்கும். ஹல்லேலூயா. இது நமக்காக எழுதப்பட்ட வார்த்தை. தேவன் பேசின வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கு தேவனை மகிமைப்படுத்துங்க. அந்த காரியத்திற்கு தேவனையே சார்ந்திருங்க. தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்க. நான் சொல்லுவேன், கட்டாயம் கர்த்தர் சொன்ன வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். நெருக்கத்தை பார்க்காதீங்க, சூழ்நிலைகளை பார்க்காதீங்க, எதிர்மறையாய் வருகிற பிரச்சனைகளை பார்க்காதீங்க. ஏன்னா கர்த்தர் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார் அப்படின்னா அந்த வார்த்தை கட்டாயம் நிறைவேறும் பிரதர்.
சோர்ந்து போகாதீங்க. விசுவாசத்தோடு தேவனை மகிமைப்படுத்துங்க. செபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இது ஆசீர்வதிக்கப்பட்ட கால வேளைக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, நீங்கள் பேசின வாக்கு தத்தங்கள் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கு நாங்கள் உம்மை நம்புகிறோம். அந்த வார்த்தையை நம்புகிறோம். அந்த வார்த்தையை சார்ந்து கொண்டு இருக்கிறோம்ப்பா. உம்மை மட்டும் நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். அந்த காரியம் எங்கள் வாழ்க்கையில் நடப்பதற்கு நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம். கர்த்தர் செயல்படுத்துவீராக. அற்புதங்கள் நடப்பதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென்.